ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மினி விலாக் வந்து திருப்பதி கூட வந்திருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுக்காக பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டோம். 2 பேருமே வந்துட்டோம். ரோஷன் மித்தி 2 பேருமே எக்ஸாம் எழுத போயிருக்காங்க. இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல. சரியான வெயிலுங்க. அந்த வெயில்லேயே வந்து வெயிட் பண்ணி அவ்வளோ கூட்டமா நின்றுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு பேட்சாக வந்து இங்கே வந்து அங்கங்கே வந்து ஒரு பந்தல்லாம் போட்டு பிரசாதம் கொடுக்கறதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. வெஜ்ஜிலேயே தான் அதிகமாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜூஸு, மோர் இந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு மோர், தயிர் இந்த மாதிரி ஜூஸ்லாம் கொடுத்தாங்க. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பிரசாதம்லாம் கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செம்ம ரஷ்ஷாக இருந்தது. அதனால் நாங்கள் இங்கே எதுவுமே நிற்கவே இல்லை. ரோஷன் மித்தி 2 பேருமே ஸ்கூல்லேருந்து இன்னும் வரலையா, அவங்கள வந்து போய் கூட்டிகிட்டு வரணும். சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்து திருப்பதியிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து டீட்டெயிலாக தெரியல. திருப்பதி கொடை வருதுன்னு மட்டும் தான் தெரியும். அதை வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க, எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்ற டீட்டெயிலாம் நமக்கு தெரியாது. வருஷத்தில் ஒரு டைம் வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த சைட் போவாங்க. நாங்கள் போயிட்டு வருஷம் வருஷம் வந்து புரட்டாசி மாதம்னா போயிட்டு பார்த்துட்டு வரோம். இந்த வருஷமே பார்த்தோம். பெருமாள் வந்து எந்தெந்த அவதாரம் எடுத்தாரோ அந்த அவதாரம் எல்லாமே வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதை வந்து நம்ம போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இதுதான் கொடை 2 கொடை எடுத்துகிட்டு வந்தாங்க. திருப்பதி கூட வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் லாங்கில் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்ல, போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நிறுத்துனாங்க. கொடை வந்துருச்சு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கே தான் இவ்வளோ பேர் இருந்தாங்கன்னே தெரியல. எல்லாம் அங்கங்கே வந்து கம்பெனிக்கிட்ட கடைக்கிட்டலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க போல். செம்ம ரஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி, கூட்டத்தில் போய் நம்ம சாமி கும்பிட்றோன்னு சொல்லிட்டு அந்த வண்டி வேறு ஃபாஸ்ட்டாக எடுத்தாங்க. நாங்கள் எட்டனிருந்தே பார்த்துட்டு சாமிலாம் வந்து கும்பிட்டுட்டு வந்தோம். ஸ்பெஷலாக வந்துடுது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து தங்க காலனி வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. இதுக்காகவே வெயிட் பண்ணி பார்த்துட்டு வருவாங்க. அந்த சைடில் வந்து வெயிட் பண்ணி வண்டியை வந்து பெருமாள் கோவில்கிட்டே நிறுத்திடுவாங்க. நம்ம பொறுமையாக போயிட்டு தொட்டு கூட சாமி கும்பிடலாம். ஆனால் இந்த டைம் வந்து நாங்கள் இங்கேயே பார்த்துட்டோமா, சரி திரும்ப அந்த சைட் போக வேணாம்னு சொல்லிட்டு சாமிலாம் முடிஞ்ச அளவுக்கு திருப்தியாக வந்து ரொம்ப சந்தோஷமாகவே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். விளாக் பார்க்குறவங்க யாராச்சும் வந்து பார்க்க முடியலன்னா திருப்பதி கொடையை வந்து பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த தங்க காலனி வந்து க்ளோஸ் அப்பில் எடுக்க முடியல. அங்கே பார்க்கும்போது வந்து நாங்கள் கிட்டத்துலேயே போயிட்டு ஃபோட்டோலாம் எடுப்போம். இந்த டைம் வந்து எடுக்க முடியல. ரோட்டில் மெயின் ரோடாக இருக்கா, அதனால் போய் கிட்ட பார்க்குற அளவுக்குலாம் டைமே இல்லை. பந்தல் போட்டு வைக்கிற இடத்தெல்லாம் கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுவாங்க. அப்போ கூட வந்து திருப்பதி கூட இருக்குமா என்னன்னு தெரியல. இங்கே வந்து சாமிலாம் அலங்கரித்து வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, இதை மட்டும் இந்த வண்டிலாம் மட்டும் வெயிட்டிங்கில் வச்சுருப்பாங்க. மற்றதெல்லாம் எப்படின்னு தெரியல. பொறுமையாக வந்து ஒவ்வொன்றா போகும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நாளைக்கு பார்ப்போம். பாய்.